உடல் சூடு தான் எல்லா வியாதிகளுக்கும் காரணம், மன நிம்மதிக்கு காரணம், ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு காரணம். உச்சி முதல் பாதம் வரை ஹெவி ஹீட்டில் யூரின் மஞ்சளாக போகும். சரி, ஹீட்டு தானே நம்ம குளிப்போம் அப்படின்னு சொல்லி யாராவது முழுமையாக குளிக்கிறீங்களா? நரம்புகள் வாடி போகும், ரத்தம் சுண்டி போகிறது மட்டும் இல்லாமல் நரம்பையும் சுண்டி போக வச்சு உடம்பை நம்ம குளிக்கிற அந்த விஷயத்தில் தப்பு பண்ணுறோம். புத்திசாலித்தனம் என்ன தெரியுங்களா? சிம் பண்ணணும். சிம் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே பார்த்திங்கன்னா கொதிக்கும், ஆனால் ரிதமாக கொதிக்கும். இப்படி தான் உடம்பு இருக்கணும். குளிக்கிறதுக்கு ஷவரில் குளிங்க எல்லாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நேரம் கிடச்சிச்சின்னா ஒரு பக்கெட்டில் வேம்பு, வில்வம், துளசி, உடல் ஊற வேண்டும், தலை ஊற வேண்டும், கால் ஊற வேண்டும். இப்படி குளிச்சிங்கன்னா தான் உங்கள் சூடு சுத்தமாக போகும். சீக்கிரம் நிறைக்குது, சீக்கிரம் செம்பட்டையாகுது, முடி அடர்த்தி கம்மியாகுது. காரணம் சூடு. பெருவர்களுக்கும் அடுத்த விரலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டு இந்த காலால் தேய்க்கணும். அதேமாதிரி இந்த காலால் தேய்க்கணும். அப்புறம் 2 காலால் இப்படி தேய்ச்சிட்டு வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. உடல் சூடுதான் எல்லாத்துக்கும் காரணம். அதாவது வியாதிக்கு காரணம், மன பிரச்சனைக்கு காரணம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெட்ட சூடு. இன்றைக்கி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த வெட்ட சூடு மிகப்பெரிய ஆளையை உருக்கி அதுக்கப்புறம் திருக்கி அவங்கள கொண்டு போய் ஒரு மூலையில் முடிக்க வச்சிருது வியாதியினால். அப்போ உடல் சூடு தான் எல்லா வியாதிகளுக்கும் காரணம், மன நிம்மதிக்கு காரணம், ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு காரணம், உச்சி முதல் பாதம் வரை. ஸோ அப்போது இந்த உடல் சூடை தணிப்பதற்கு அப்படின்னா குளித்தா போதும் சார். குளிக்கிறது எப்படி குளிக்கிறீங்க எல்லோரும்? இன்றைக்கெல்லாம் சொல்லுவாங்க எல்லோரும், மழை அடித்து ஊற்றணும், பூமி குளிர இருந்தால் நல்லது, மேம்போக்காக மழை பெஞ்சிச்சுன்னா சூட்டை கிளப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்க உடம்பை அவசரமாக குளித்து நம்ம சூட்டை பெருக்கிக்கிட்டே வரும். சூடு உடம்பில் பெருக பெருக குன்மம், வயிறு பிரச்சனையாகிடும், கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகிடும். குன்ம வியாதி எப்படி வருது? வயிற்றில் இருக்கக்கூடிய தொப்புள் நாடி எல்லாம் ஹை ஹீட்டில் ஆகுது. ஒரு பல்பு ஹை ஹீட்டானாகும், சூடாகி வெடிச்சிடும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய தொப்புள் நாடி, அதாவது தொப்புள் இருக்கு இல்லையா, நம்மளுடைய நம்ம அந்த தாய் வழி வருது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டியூப், அற்புதமான தெய்வீக அந்த டியூபு என்னாகும்? சுருங்க எப்படி சுருங்குது? ஹீட்னால். அப்போ அதை சுற்றி இருக்கக்கூடிய 72,000 நாடிகளும் எல்லா உறுப்புகளும் போகுது. ஃபஸ்ட்டு கிட்னி சிங்க் ஆகுது. அது ஏன்? அப்போ தான் பார்த்திங்கன்னா ஹெவி ஹீட்டில் யூரின் மஞ்சளாக போகும். சரி, ஹீட்டு தானே நம்ம குளிப்போம் அப்படின்னு சொல்லி யாராவது முழுமையாக குளிக்கிறீங்களா? போய் ஷவரை கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் உடம்பு சொன்ன போயிருங்க, கண் ரெட் ஆயிரும். அப்போ தான் ஹீட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பீங்க. அந்த சொல்லுவாங்க இல்லையா, மேம்போக்கா போயிட மலையில் பூமி சூடாயிருச்சு. அப்போ என்னாகும்? அதேமாரி தான் நம்ம அவசரமாக காக்கா குளியல் குளித்தோம் அப்படின்னா உடல் சூடு இன்னும் அதிகமாகிடும். அப்போ தான் ஜாயின்டிஸ் ஃபார்ம் ஆகுது, லிவர் சிங்க் ஆகுது. அங்கே தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிக்குது. ராஜ உறுப்பு சிங்க் ஆனிச்சுன்னா என்னாகும்? அடுத்தது கிட்னி, அதுக்கப்புறம் என்னாகும்? லங்ஸ், அதுக்கப்புறம் ஹார்ட்டை பிடிக்கும், அதுக்கப்புறம் மூளையை பிடிக்கும். அப்போ தான் ஏனே தெரியாமல் ஸ்ட்ரெஸ் ஆகிறேன், ஏனே தெரியாமல் நான் டென்ஷன் ஆகிறேன், ரத்த கொதிப்பு, பிபி ஸ்டார்ட் ஆகிற அந்த ஸ்டேஜ்லேயே பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் பேன்க்ரியாஸ் ஃபெயிலியர் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? சுகர். ஸோ அடுத்த ஸ்டேஜ் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகி போய்ட்டு இருக்கும். இது எல்லாம் என்ன காரணம்? சூடு. ஏன் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, நம்ம குளிக்கிற முறை தப்பு. எல்லோரும் ஷவரில் குளிக்கிறீங்க பார்த்திங்களா? குளிங்க, ஆனால் அது கால்லேருந்து மேலே போகணும். அந்த காலத்துலலாம் பாருங்கள், கோயிலில் குளிப்பாங்க குளத்தில், ஃபஸ்ட்டு கால் தான் படும். படியிலேருந்து இறங்கணுன்னா கால் படும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போவாங்க. பார்த்திங்கன்னா அப்படியே தலையில் முங்கி எழுந்திரிப்பாங்க. குளத்தில் குளிச்சுட்டு வாயில் கொஞ்சம் தண்ணி வச்சுப்பாங்க. அந்த காலத்து தண்ணி சுத்தமாக இருந்துச்சு. வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அப்படி துப்புவாங்க. பாருங்கள், அந்த தண்ணி அவ்வளோ சூடாக இருக்கும். நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, வாயில் ஒரு டெஸ்ட் பண்ணுங்கள், எந்த அளவுக்கு ஹீட் ஆகுது உடம்புங்கிறது சேர்க்கலாம். வாய் ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஷவரில் எப்போதும் போல் அவங்க குளிச்சுட்டு கொஞ்சமாக அப்படி அந்த கையில் அந்த தண்ணியை துப்பி பாருங்கள், சூடாக இருக்கும். என்ன இதுவும் கொதிக்க தண்ணி வச்ச மாதிரி ஆகும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி ஆகுதுன்னா உடலில் இருக்கிற ரத்தம் சுண்டி போகும், நரம்புகள் வாடி போகும். ரத்தம் சுண்டி போகிறது மட்டும் இல்லாமல் நரம்பையும் சுண்டி போக வச்சு உடம்பை நம்ம குளிக்கிற அந்த விஷயத்தில் தப்பு பண்ணுறோம். ஸோ சார் ஷவரில் இருக்கோம் சார், நாங்கள் இப்போ சார் அள்ளி குடிக்கிறது, ஷவரை காலில் விடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா படிப்படியாக கொண்டு போங்க. அதுக்கப்புறம் ஷவருக்கு வாங்க. இப்படி கொண்டு போனாலே சூப்பரான விஷயம். இப்படி குளித்து பாருங்கள். கொஞ்சம் நம்ம உங்களுக்கு என்ன தான் நீங்கள் ஆஃபீஸ்க்கு ரொம்ப ஸ்பீடாக கிளம்புறீங்களா, கொஞ்சம் முன்னாடியே எழுந்திரிச்சு குளிக்கிறதுக்கு மட்டும் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குங்க. நீங்கள் உடம்பை குளிர வைக்கிற மூலமாக உங்கள் வயிறு குளிரும், மூளை குளிரும், நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே வர மாட்டீங்க, உடம்பு கலகலன்னு இருக்கும், கண் பார்வை குறையாது, முடி நல்லாயிருக்கும். முடி சூடுனா கொட்டி தான் போகும். உள்ள அங்கே வறண்ட பூமியாக இருந்துச்சுன்னா அங்கே இங்கே வேர்க்கால்களுக்கு இடமே இல்லையே, அப்போ கொட்டி தானே போகுது. சீக்கிரம் நிறைக்குது, சீக்கிரம் செம்பட்டையாகுது, முடி அடர்த்தி கம்மியாகுது. காரணம் சூடு.
ஸோ அதனால தான் குளிக்கிற முறையில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. கால்லேருந்து வாங்க, காலில் கொஞ்சம் அதுக்குன்னு நீங்கள் காலில் கொஞ்சம் அப்படி கடைன்னு முடிச்சிடாதீங்க. கால் கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க, உட்காந்து யோசிங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் இந்த காலகட்டத்திலலாம். ஒரு 5 நிமிஷம் காலுக்கு மட்டுமே ஷவர் காலில் அடிக்கட்டும். நேராக ஒரு ஷவர் இல்லையா, காலில் தண்ணி ஊற்றுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த செகண்ட் இதயம் சொல்லக்கூடிய அந்த கால் டைஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல தண்ணி ஊற்றுங்க. அப்புறம் அந்த தொடை, வயிறு, மார்பு, கழுத்து இப்படி கொண்டு போய் அதுக்கப்புறம் குளிக்க ஆரம்பிங்க. மேலே சூப்பரான மெத்தட். உடலை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனேன்னு சொன்ன ஒரே வார்த்தை இந்த விஷயத்தில் இருக்குது. நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுலாம் அடுத்தது. உடம்பை சூடு இல்லாமல் ரிதமேட்டிக். இவ்வளோ மருந்து சாப்பிட்றோம், மாத்திரை சாப்பிட்றோம், ரிதமேட்டிக் வருதா? ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி பிபி அப்படிங்கிற விஷயம். ஒரு கேஸ் அடுப்பில் தண்ணி வைக்கிறீங்க, நல்லா சிம்மில் அதிகமாக வச்சுக்கோங்க. தண்ணியை தளத்தளன்னு கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிச்சோன்னே என்ன பண்ணுறோம், ஒரு டம்ளர் தண்ணியை போட்டிங்கனாக்கா அப்படியே அடங்கிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எங்கே என்னாகும், திருப்பி இன்னும் தளத்தளன்னு கொதிக்க ஆரம்பிக்கும். டம்ளர் ஊற்றிங்கன்னா அடங்கிடும். இதை தான் நீங்கள் பிபிக்கு போகிற மாத்திரையை பண்ணுற வேலை. புத்திசாலித்தனம் என்ன தெரியுங்களா? சிம் பண்ணணும். சிம் பண்ணிட்டிங்கன்னா அது அப்படியே பார்த்திங்கன்னா கொதிக்கும், ஆனால் ரிதமாக கொதிக்கும். இப்படி தான் உடம்பு இருக்கணும். அப்போ நம்ம அதை பண்ணாமல் வெறும் டேப்லெட்டாக போட்டுட்டோம் கடைசி வரைக்கும், ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பாத்திரம் ஹீட்டு தாங்க முடியாமல் வெடிச்சிடும். அது ஹார்ட் அட்டாக். ஸோ அதுமாரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த உடல் சூட்டுக்கு கவனத்தை செய்யுங்க. வருங்காலத்துக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க. கால்லேருந்து தண்ணி ஊற்றி மேலே கொண்டு போங்க. இது ஒரு மெத்தட். இன்னொன்று, இந்த உடம்பை நெகட்டிவிட்டியிலேருந்து பாதுகாக்கிற விஷயத்தை தான் இப்போ நான் பேச போகிறேன். குளிக்கிறதுக்கு ஷவரில் குளிங்க எல்லாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நேரம் கிடச்சிச்சின்னா ஒரு பக்கெட்டில் வேம்பு, வில்வம், துளசி, வேம்பு, வில்வம், துளசி இந்த 3 இலையையும் நீங்கள் ஒரு பேக்கெட்டில் பறித்து வச்சுக்கோங்க. பக்கெட்டில் தண்ணியில் போட்டுருங்க. அவ்வளோதான். இது ஒரு 10 நிமிஷம் குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரஷ் பண்ண போகிறீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடியே போட்டு வச்சுட்டு மூடி வச்சாலும் சரி, நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கும் போது எப்படி கலக்கணும்னா அந்த எலக்ட்ரோ ஃபீல்டு வரணும். பக்கெட்டில் தண்ணி கையால் அப்படியே சுற்றணும். சுற்றுனீங்க கிளாக் வைஸ் சுற்றுனீங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு அலை வர மாதிரி இருக்கும். அப்படியே விட்டுடுங்க. இந்த அலை அப்படியே அலங்கிறதுக்குள்ளே இந்த இலை தலைகளில் இருக்கக்கூடிய சக்தி எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக வந்துடும். அப்படியே ஊறி நின்றுடும். அப்புறமேட்டுக்கு அந்த தலையெல்லாம் எடுத்து போட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து கால்லேருந்து தண்ணியை ஊற்றி குளிச்சு பாருங்கள். பக்கெட்டில் குளித்தாலும் சரி, ஷவர்லேயும் அதுதான். முக்கியமாக அந்த தண்ணியை வயிறில் கொஞ்சம் நல்லா ஊற விட்டு குளித்து பார்த்திங்கன்னா சூப்பர். இல்லை எனக்கு வந்து டப்பு இருக்குது, பாத் டப் இருக்குனாக்கா அந்த தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அதில் குளிங்க. இப்படி உடல் ஊற வேண்டும், தலை ஊற வேண்டும், கால் ஊற வேண்டும். இப்படி குளிச்சிங்கன்னா தான் உங்கள் சூடு சுத்தமாக போகும். ஸோ இதெல்லாம் தான் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லெண்ணெய் வச்சு குளித்தாங்க. இன்றைக்கி யாரும் குளிக்கிறதில்ல. நல்லெண்ணெய் வச்சு 1 ஹவர் இருக்கணும். பேருக்கு பதங்க தப்பு பண்ணுறாங்க. நானும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை எண்ணெய் தேய்ச்சிட்டு போய் 10 நிமிஷத்தில் குளிச்சுட்டு வந்துடுறது. அது அப்போ தான் சூடை எடுத்து உடம்புலேருந்து கொண்டு வர அந்த நேரத்தில் போய் தண்ணி ஊற்றினீங்கன்னா என்ன ஆகும்? திருப்பி டீகம்போஸ் ஆகி அதுக்கப்புறம் உள்ளே அந்த எனர்ஜி உள்ளே போயிடும். அந்த சூடு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திடும். அதனால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா 1 ஹவர் மினிமம் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சிங்கனாக்கா தான் நல்லது. இல்லைனா அதை பேசாமல் விட்டுட்டு இந்த மாதிரி குளிக்கிற விஷயத்தில் நம்ம உடம்பை பண்ணுங்க. ஸோ செய்வதை தெளிவாக செய்ய வேண்டும், செய்வதை சரியாக சொல்ல வேண்டும். இதை மட்டும்தான் நம்ம பாரம்பரியமாக செஞ்சுட்டு வரோம். இதை செஞ்சாலே நோயே கிடையாது. ஸோ குளிக்கிற விஷயத்தில் இவ்வளோ இருக்குது. ஸோ அதனால் வேம்பு, துளசி, வில்வம் இதை போட்டு நீங்கள் குளித்து பாருங்கள். நெகட்டிவிட்டி இருக்காது, திருஷ்டி இருக்காது, எவ்வளோ விஷயம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆக எல்லாத்துக்குமே குளியல் முறையில் இப்படி ஒரு குளிக்கிற விஷயங்கள் அந்த காலத்தில் குளிச்சிருக்காங்க. ஸோ தி பெஸ்ட்டு இந்தமாரி வேம்பு, வில்வம், துளசியில் போட்டு குளிச்சு பாருங்கள். கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். நீங்கள் ஓடுற அவசர காலகட்டத்தில் இதெல்லாம் சாத்தியம் இல்லாததான். ஆனால் அசாத்தியமாக நீங்கள் நீண்ட நாள் வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா மட்டும்தான் இதுக்கெல்லாம் உண்டு. நமக்காக தான் வாழ போகிறோம், வயிற்றுக்காக தான் போய் உழைக்கிறோம், கண்முன்னு முழிச்சிட்டு வேலை பார்க்குறோம், குடும்பத்துக்காக வாழ்கிறோம். நம்ம நல்லா இருந்தால் தான் அடுத்தவங்களுக்கும் நம்ம நீண்ட ஆயுளையும் கொடுக்க முடியும், நீண்ட குடும்ப சொந்த பந்தங்களுக்கும் கொடுக்க முடியும். அதனால தான் குளிக்கிற விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்ற விஷயத்தில் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் முன்ன கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பழையபடி எல்லாம் மாறி வராங்க. சூப்பர். குளிக்கிற விஷயத்தையும் எல்லோரும் மாறிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வாழ நினைத்தால் மட்டும் பத்தாது, அது நல்லா வாழணும், ஆரோக்கியமாக வாழணும். பார்த்திங்கன்னா எல்லோரும் கண்ணாடி மாட்டிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ மொபைல் பார்க்குறாங்க, உடம்பு சூடாகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே குளிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கிடுங்க. அதுதான் விஷயம். அதனால தான் இது வந்து நம்ம உடல் சூடு தான் அனைத்திற்கும் காரணம். அதனால் இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆரம்பத்தில். எழுந்திரிச்சு காலையில் நைட் லேட்டாக வந்திருப்பீங்க, காலையில் எழுந்திரிச்சு டப்பன்னு குளிச்சுட்டு ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி குளித்து பாருங்கள். நல்லா பசிக்கும், நல்ல உடம்பு ரிதமாக இருக்கும், இதமாக இருக்கும், மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸே காணாமல் போகும். இப்படி குளிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சிங்கன்னா இந்த முறையில் கீழேருந்து கால் பாதத்துலேருந்து நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கனாக்கா எல்லோரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலை கழுவாங்க. போய் காலை கழுவும்போது பார்த்திங்கன்னா காலை இப்படி ஒரு தேய் கட்டை நடுவில் வந்து இதான் கால் விரல்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, 2 தேய்ப்பாங்க. அதுக்கப்புறம் கணுக்கால் வரும் அந்த இடத்துல 2 தேய்ப்பாங்க. அதான் ஹார்ட்டு கார்டு, நாடி துடிப்பு,
அங்கே இருக்கிறது கிட்னியோடைய ஃபங்க்ஷன், வயிறு, அதான் அந்த மாதிரி தேய்ச்சிட்டு போய் கழுவி உட்காருவாங்க பாருங்கள், நல்லா பசிக்கும், ஜீரணமாகும். அதனால தான் இந்த குளிக்கிற முறையில் குளிக்கும் போதே நீங்கள் காலில் தண்ணி ஊற்றுறீங்க இல்லையா, அப்போ மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், நான் இப்போ அது எப்படின்றத உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். எடுத்த உடனே இந்த கால் கட்டவர்களுக்கு நடுவில், பெருவர்களுக்கும் அடுத்தவர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டு இந்த காலால் தேய்க்கணும். அதேமாதிரி இந்த காலால் தேய்க்கணும். அப்புறம் 2 காலால் இப்படி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி குளித்து பாருங்கள். உங்களுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் ரீஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி. ஸோ அப்போ என்ன ஆகும், உடம்புல இருக்கக்கூடிய வேர்வை வந்து பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட் உள்ளே சேர்த்து வச்சுருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வெளித்தள்ளுறதுக்கு ரெடியாக இருக்கும். கீழே அங்கே பட்டன் அமுக்கிட்டிங்கன்னா, சுவிட்ச் ஆன் பண்ணாக்கா லைட் எரியுது இல்லையா, அதேமாதிரி கீழே உள்ள சுவிட்செல்லாம் ஆன் பண்ணிட்டிங்கன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடியே மீன்ஸ் தண்ணியை ஊற்றிட்டு உங்களுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கும். எல்லா ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய டஸ்ட்டையும் கழிவு நிறையும் எடுத்து வெளியில் ரெடியாக வச்சுருக்கும். குளிக்கும் போது நம்ம வியர்வை தூரம் வழியாக வெளியில் தள்ளிடும். எவ்வளோ பெரிய விஷயம். அதனால தான் இந்த பெஸ்ட்டு மெத்தட், குளிக்கிற மெத்தடை இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீண்ட ஆயுள் என்பது உறுதி. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.